வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான், அதிரசம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது போல ஒரு மெல்லிஸ் துணியில போட்டு ஃபேன் காத்துல ஒரு 10 to 15 மினிட்ஸ் காய வச்சு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது போல தொட்டு பார்த்தா கையில அரிசி ஒட்டணும், லேசா ஈரப்பதம் இருக்கணும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ண அரிசியை இது போல ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி அரிசி நின்றுடுச்சு. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இட்லி மாவுல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்ச மாவை நல்லா இது போல அழுத்தி விட்டுட்டு அது மேல ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பதான் மாவு ட்ரை ஆகாம இருக்கும். அடுத்ததா பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசிக்கு நான் 3/4 கப் அளவுக்கு லேசா பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவு கரெக்டா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் தேவைப்பட்டா நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சுத்தமான வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நான் இது ஏற்கனவே செஞ்சிருக்கேன், அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். பாகு நல்லா திக்காகிட்டே வருது. இந்த பாகு பதம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா இந்த வெல்லம் தண்ணி விட்டு பார்த்தா இது போல ஒண்ணு சேர வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் சேர்த்துட்டேன். இது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. எடுத்து ஊத்தினா இந்த மாதிரி பிரேக் ஆகாம இப்படி விழணும். இது இப்ப கரெக்டா இருக்கு. இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு மேல லேசா நெய் தடவி வச்சுக்கிறேன். அப்பதான் ட்ரை ஆகாம இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு மாவு கொஞ்சம் லூஸா இருக்கு. நாளைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கட்டியாயிட்டு இருக்கும். இது சூடா இருக்கும் போது மூடிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் இந்த மாவை நேற்று ரெடி பண்ணினேன். இன்னைக்கு அதிரசம் சுட்டு எடுத்துடலாம். இது இப்ப ஓபன் பண்ணி பாத்திரலாம். மாவு எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இது தட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். அது மேல லேசா நெய் தடவிக்கிறேன். இப்போ இது போல சின்ன சின்ன உருண்டையா எடுத்து இது போல லேசா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசா தட்டக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதை மிதமான சூட்ல வச்சுதான் பொரிக்கணும், இல்லைன்னா மேல கரிஞ்சிரும், உள்ள வேகாம நின்னுடும். இந்த எண்ணெயோட சூடு செக் பண்றதுக்கு ஒரு சின்ன துண்டு மாவு உருட்டி இதை போல போட்டீங்கன்னா லேசா பபிள்ஸ் வரணும். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க அதிரசத்தை இதுல சேர்த்துக்கலாம்.
இது போல மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இது போல நல்ல 2 பக்கமும் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இப்படி கரண்டியில எடுத்துட்டு அது மேல இன்னொரு கரண்டி வச்சு அழுத்துனீங்கன்னா உள்ள இருக்கிற எண்ணெய் எல்லாம் இருந்து வந்துடும். இதே போல அடுத்தடுத்து பேட்சஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட அதிரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த 1 கப் அரிசிக்கு எனக்கு மீடியம் சைஸ்ல 16 அதிரசம் வந்தது. இது எப்படி வந்திருக்குன்னு இப்ப நான் உடைச்சு காமிக்கிறேன். சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.